டார்லிங் டார்லிங்க்கு கதை என்ன கூப்பிட்டு சொன்னீங்க. ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு தான் சொன்னார் ராதிகா. 80 நாள் சொன்னாரு, ஓடி போயிட்டேன். அதெல்லாம் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சொன்னாரு எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஜாலியா எல்லாம் லாஸ்டா லேட்டஸ்டா வந்துட்டீங்க. சோ பாவம் அவர் அங்கேயே உட்காந்துருக்கலாம்னு அவர் ஃபீல் பண்றாரு நான் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து நான் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா அந்த ஒரு தெலுங்கு டைரக்டர் அந்த டேட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதனாலதான் பூர்ணிமா அந்த படத்துல நடிச்சாங்க. அதனாலதான் அவங்களுக்கு கல்யாணமே ஆச்சு. நான் மட்டும் அந்த படத்துல நடிச்சிருந்தேன், கல்யாணம் ஆயிருக்காது. ஸோ அதனால 2 பேரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் சொல்லுங்க சார். தேங்க்ஸ் சொல்லுங்க சார். தேங்க்ஸ் சொல்லுங்க சார். அப்படியா? பாருங்க, உங்களை தான் ஒரிஜினலா நினைச்சாரு. எங்க கிட்ட போய் சொல்லி 80 நாள் வேணும்னா நாங்க நடிக்க மாட்டோம்னு சொல்லி. டார்லிங் நோ, டார்லிங் நோ, டார்லிங் எஸ். அதுதான் 3 டார்லிங் அந்த படத்துல. பாத்தீங்களா அவர் நிலைமைய பாத்தியா? இவ்வளவு நேரம் எப்படி இருந்தாரு சார் அங்க நடுவுல வந்து பேசும்போது கை கட்டிட்டு ஓ மை காட். சே நான் எப்படி தான் பாக்குறேன், லைஃப்ல ப்ராப்ளம்னு வந்தா இப்படிதான் வரணும். என்னதான் ஃபர்ஸ்ட் டார்லிங், ரெண்டாவது டார்லிங், நான் எப்படி 2 வருஷம் ஆனாலும் நிப்பேன் இப்படி ப்ராப்ளம் வந்துச்சுலாம்.